ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெட்னஸ்டே மார்னிங். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லஞ்சுன்னு பார்த்துடலாங்களா? காலையிலேயே இன்றைக்கி சாம்பார் செஞ்சாச்சு. கொஞ்சம் வெளியே தோசை, தேங்காய் சட்னி, ஸ்கூலுக்கு சாம்பார் வகை கொடுக்கலாம் வேணாம், அதனால் அவனுக்கு ஊற்றி போட்டாச்சு. மாவு இருந்து வச்சு ஊற்றி போட்டு தொக்கு செஞ்சாச்சு. மந்த்லி ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, பாடி ஹீட்டாக இருக்கவங்களுக்கு பூசணிக்காய் குழம்பு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா வடியும். நல்லா ஊற்றி சூப்பராக இருக்கும். கடைசியாக ஃபைனல் செக் பண்ணிட்டு எண்ணெய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் அப்புறம் தம்பிக்கு போட்டு வச்சுட்டு வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் கோல்டு இன்னும் சரியாகலைனால பெப்பர் பனங்கள் தண்டு போட்டு பால் மஞ்சத்தூள் கலந்த பால் நேற்று போட்டு இன்னைக்கு கட்டி கட்டியாக வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மிளகு பால் ரொம்ப குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுக்கணும். மற்றபடி எதுவுமே குடிக்கலாம். ஃபீவர் இருக்கவங்க, கோல்டு இருக்கவங்க குடிக்கலாம். அவ்வளோதான். தோசை ஊற்றிட்டு தம்பி குளிச்சுட்ருக்கான், தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. சப்பாத்தி, தக்காளி தொக்கு, ஸ்நாக்ஸ்க்கு மாம்பழமும் நேற்று ரம்புட்டான் பழம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே விற்கிட்டு கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வந்தான். அதில் ரெண்டு குடும்பம் எனக்கு கேட்பாங்க சொல்லி 2 மட்டும் லஞ்ச்